அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு அவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னன்னாக்க மட்டன் பிரியாணி, போட்டி, எக்கு, சாலட். இது என்ன சாலட்டு? வெஜ், நான்வெஜ். இதே மாதிரி இந்த தண்ணி வந்து ஒரு சின்ன லேசாக கலராக இருக்கும். என்ன தண்ணி அப்படின்னா அன்னாச்சி பழ தண்ணி. அன்னாச்சி பழ தண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? போட்டு முழு மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி? 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ணு. நல்லா இருக்கு. காரம் மட்டும் கொஞ்சம் அங்கேருந்து இன்னும் சூப்பராக வந்துருக்கும். அப்படி போட்டி யாரு கூட போட்டி? சூப்பர். எலும்பு ஆட்டு பிரியாணியா? பிரியாணி தான். மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தான். ஆயிரம் பிரியாணி சொன்னாலும் மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இது நிறைய இருக்குது. சூப்பர் தான் இருக்கு. போடு இல்லை. பிரியாணி குறைஞ்சி பேர் தான் அருமையாக இருக்கு. தயிர் ஊற்றி வச்சு பார்த்து பழகி. இப்போ தயிர் இல்லாமல் சாப்பிட்றதுனா கொஞ்சம் எரிச்சல் அதிகமாக இருக்கும். இது ஒரு கிராம்பு, ஒரு கிராம்பு. எத்தனை பேர் போட்டி போடுறது இல்லை? இப்படிதான் குடலோட பிரியாணி நல்லா இருந்துச்சு. நல்ல முடியல. இது ஈரலும் குடலும் மென்னு மாய வரைய
வெஜ்ஜும் கூட சாப்பிட்றது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அது காணாமல் குடல் நம்ம இந்த பக்குல்கம் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு முட்டை அதிகமாக ஒரு 3 எலும்பு டன். அதாவது பிரியாணி, மட்டன் பிரியாணி போட்டிங்கிற குடல் கறி, முட்டை, அப்புறம் அந்த வெங்காயம், வெஜ் சாலட் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு 12 நிமிஷம் 11 செகண்ட் ஆயிடுச்சு. அதாவது 1 கிலோ வந்து 1 நிமிஷம் சாப்பிடலாம். ஆனால் கூட பீஸ் இருந்தால் கொஞ்சம் சாப்பிட கஷ்டம். பிரியாணி அருமையாக இருந்தது. கொஞ்சம் சாப்பிட்டேன் நல்லா. இவன் வழக்கமாக நான் வந்து அதை சாப்பிட்டாக்க எந்த சைடு எஃபெக்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, கொலஸ்ட்ரால் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது குடிச்சிடறேன். ஜீரணம் நல்லா ஆகணுங்கிறதுக்காக குடிச்சிடறேன். நிறைய பேர் என்ன எப்போ பார்த்தாலும் இவ்வளோ சாப்பிட்றீங்களே ஜீரணத்துக்கு என்ன பண்ணுறீங்கிறாங்க. இதுதான் பண்ணணும். இது டைஜஸ்டிவ் சீக்ரெட்னு போட்டிருக்கனால இது வந்து எல்லாரும் ஜீரணத்துக்கு மட்டுமான்னு கேட்குறீங்க. இது வந்து கிடையாது. ஜீரணத்துக்கு மட்டும் இல்ல, முக்கியமா முதல் வேலையா கொழுப்பை கரைக்கும். கெட்ட கொழுப்பை கரைச்சிடும். ஹார்ட்ல கொழுப்புனால பிளாக் இருந்தா எடுத்துடும். நிறைய பேருக்கு 500-600 பேருக்கு ஹார்ட்ல கொழுப்பு எடுத்து சுத்தம் பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு இருந்தாலும் எடுத்துடும். அங்கங்க கொழுப்பு கட்டி உருண்ட உடனே நிறைய பேருக்கு இருக்கும். இதை வந்து 6 மாசம் தொடர்ந்து 3 வேளையும் வெந்நீரில் கலந்து குடிச்சாங்கன்னா சுத்தமாக அந்த கட்டி பூரா ஆப்ரேஷன் பண்ணாலே கொழுப்பு கட்டி பூரா கரைஞ்சிடும். கரைஞ்சி எனர்ஜியாக மாறிடும். ஆனால் நாங்கள் வந்து சொன்னது டைஜஸ்டிவ் சீக்ரெட் அப்படின்னா எல்லாருக்கும் பயன்படுத்தும் அப்படிங்கிறத தான் ஜீரண ரகசியம் சொல்லுவோம். ஒட்டகப்பால் சோப்பு, வேப்பிலை சோப்பு, கறி சோப்பு, கேரட் சோப்பு, சுத்தமான பசுனை, கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இதை உங்களுக்கு தெரியும் சொன்ன ஜீரண ரகசியம், பியூர் ஹனி, வேப்பிலை சாம்பு, கருப்பு கவுனி சாம்பு, சின்ன வெங்காய சாம்பு, மூலிகை, தேங்காய் எண்ணெய். அதாவது இதில் வந்து ஒரு 58-60 மூலிகை கலந்து தலைமுடி வளர்கிறதுக்காக பொச பொசன்னு வளரும். அதாவது பொடுகு இருக்கிறவங்க இந்த நீம் சாம்பு ஒரு வாரத்தில் 1 நாளைக்கும், இந்த ஆனியன் சாம்பு வாரத்தில் 2 நாளைக்கும் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு இதை தினசரி ராத்திரியில் தலையில் தடவிட்டு குளித்தாலும் சரி, பகலில் தேங்காய் மாதிரி காலையில் தடவிட்டு ஆஃபீஸ் விட்டு தான் சரி, ரெகுலராக செய்ய 3 மாசத்துல முடி வளரும். கொற்ற முடி நிற்கும். அடுத்தபடியாக இது என்ன சொல்றது, ஏபிசி, ஆப்பிள், பீட்ரூட், கேரட் சோப்பு. இது வந்து ஆட்டுப்பால் சோப்பு. இந்த உதட்டு லிப் பாம் இயற்கையானது. அதாவது மற்ற மாதிரி இந்த கெமிக்கல் இல்லாது அப்படியே தடவி உதட்டில் பேர் பூசிக்கலாம். வெடிப்பு இருந்தாலும் வரையும் பீட்ரூட் லிப் பாம். இதெல்லாம் வந்து நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப்பில் 63 80 80 16 02
அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே நம்ம உங்கள் வீட்டுக்கு வந்து கொரியரில் அனுப்புவாங்க. அதே மாதிரி இந்தியாவிலே வந்து கருப்பு கவுனியில் நம்ம மட்டும்தான் ஷாம்பு பண்ணியிருக்கோம். இதான் வந்து கருப்பு கவுனி ஷாம்பு. அதாவது கருப்பு கவுனி அரிசி சர்க்கரை வியாதிக்கு சாப்பிடுவாங்க, உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு சாப்பிடுவாங்க, இளமையாக இருக்கிறதுக்கும் சாப்பிடுவாங்க. அதில் செஞ்ச ஷாம்பு இது நாம் மட்டும் தான் புதுசாக செஞ்சுக்கிறோம். கருப்பு கவுனியில் ஷாம்பு வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், அருமையாக இருக்கும். மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்குங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய்.